ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து அண்டர் 10,000 செக்மெண்ட்ல ரொம்பவே சூடா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9, இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோன்னு சொல்லிட்டு மொத்தமா 2 ஸ்மார்ட் போன் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த 2 ஸ்மார்ட் போனுமே அவங்க பேர் வச்சிருக்க மாதிரி ரொம்ப ஹாட்டா, ரொம்ப சூடா, சூப்பரா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமே வேணாம். அதுவும் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் போனை 9,500 தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 5000 mAh மேசிவ் பேட்டரி, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, Android 10 அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஸ்பெக்ஸ் கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. நேரத்து 10,000 ரூபா செக்மெண்ட்ல விவோ, ரியல்மி, ரெட்மி எல்லாம் இதெல்லாம் எப்போ ஒரு காலத்திலேயே கொடுத்தாங்கல்ல. நீ என்ன புதுசாக வந்து இன்ஃபினிக்ஸ் ரொம்ப தூக்கிட்டு இருக்க, போய் இந்த ஸ்மார்ட் போனை பெஸ்ட் ஸ்மார்ட் போன் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல திட்டுறதுக்கு முன்னாடி இதை பாருங்க. விவோ, ரெட்மி, ரியல்மி இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் 5000 mAh பேட்டரி, 48 மெகா பிக்சல் கேமராவில் கொடுத்து 10,000 பிரைஸ் பாயிண்ட்ல ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஸ்மார்ட் போனுக்கு மேலே இந்த ஜிஎஸ்டியை அதிகப்படுத்தினாங்க. உடனே ரெட்மி, ரியல்மி, விவோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே தன்னோட ஸ்மார்ட் போனோட பிரைஸையுமே 10,000 ரூபாயிலிருந்து அவங்களோட இஷ்டத்துக்கு 11,000, 12,000, 13,000 சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 10,000 செக்மெண்ட்ல பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு எந்த ஸ்மார்ட் போனுமே இன்னைய தேதிக்கு அவைலபிளாக கிடையாது. இதுக்கப்புறம் ரெட்மி, ரியல்மிலாம் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு 10,000 பிரைஸ் பாயிண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்மார்ட் போன்ஸ் நிறையா அவைலபிள் இருக்கும். ஆனால் இப்போ அதுக்கு இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் போன் தான் பெஸ்ட். நான் கொடுக்குற பில்டப்கெல்லாம் இந்த 2 ஸ்மார்ட் போனுமே பெஸ்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண மத்தி நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் பரவாயில்ல. வண்டி ஓட்டுறப்ப எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட அது ரொம்பவே முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபினிக்ஸ் ஹாட் 9, ஹாட் 9 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் போனுக்குமே ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கல பெருசாக எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. கேமராவில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் போனுக்குமே ஃப்ரண்ட்டில் 6.6 இன்ச் HD ப்ளஸ் ரிசொல்யூஷனில் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். சில டாப் பிராண்ட்ஸ் எல்லாமே 13,000, 14,000 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணால் கூட HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் எந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில அப்படின்னா கீழே போய் கமெண்ட்டில் பாருங்கள். தெரிஞ்சவங்க யாராச்சும் நிச்சயமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே சின்னதாக ஒரு பின் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் இன்ஃபினிக்ஸ் பின் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே லெஃப்ட் சைடில் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. இங்கே கீழே இருக்க பெசல், சைடில் இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னாக இருக்குங்காட்டி 90.5% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 20:9 ஆஸ்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் 418 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி குறை சொல்லக்கலாம் இருக்காது. ஓவராலாக 10,000 பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் மட்டும் கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அப்படிங்க பேக் சைட் டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிளாஸ் பாடி மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். மேலே அந்த கிளாசி ஃபினிஷ், கிரேடியன்ட் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்குது. மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பர்பிள் கலர், ஸ்கை ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்க அந்த கிரேடியன்ட் டிசைன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே கிரேடியன்ட் டிசைன் தான் பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்பிள் கலர் பர்சனலாக பிடிக்காது, அதனால ஸ்கை ப்ளூ கலர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பேக் சைட் பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் 9 ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர் சைஸில். இங்கே ஒரு ட்ரிபிள் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைட் 3 LED லைட்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் ஒரு LED ஃப்ளாஷ் இருக்கும், இல்லைன்னா அதிகபட்சமாக 2 LED ஃப்ளாஷ் இருக்கும். ஆனால் இன்ஃபினிக்ஸ் எப்போவுமே 3 இல்லைன்னா 4 தான் கொடுத்துட்ருப்பாங்க. இது கூட வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, ஃபைனலாக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ மெகா பிக்சல் அப்படி சொல்ல, அதில் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த சென்சார் எப்போவுமே இன்ஃபினிக்ஸ் ஸ்பெஷலாக அவங்க ஸ்மார்ட் ஃபோனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. அது இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனே கொடுத்துருக்காங்க. அப்படிங்க செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்குமே டுவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. நான் சேம் இங்கே சொன்ன எல்லா ஃபியூச்சருமே ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்குது. ஆனால் இங்கே பேக் சைட் கொடுத்துருக்க பிரைமரி கேமரா மட்டும் 13 மெகா பிக்சல் பதிலாக 48 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக 10,000 செக்மெண்ட் லான்ச் பண்ணிக்காட்டி சாம்சங் சென்சார் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே குவாட் பைனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்கும். அதாவது நார்மலாக 12 மெகா பிக்சல் எடுக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 48 MP வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியும். இங்கே 48 MP எடுக்கிற ஃபோட்டோஸும் சரி, 13 MP ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி, இங்கே இவங்க காட்டிக்கு சாம்பிளில் வச்சு பார்க்கல ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேக்ரோ ஷாட்ஸுமே அவங்க காட்டிக்க சாம்பிள்
மாடல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்ப்போம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆஃப்லைன் ஆன்லைன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வாங்கினா நிச்சயமாக அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்க காமிச்சிருக்க வச்சு பார்க்கல எனக்கு கேமரா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பேக் சைட் குவாட் எல்இடி கேமரா கொடுத்துருக்காங்க, குவாட் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ரண்ட்டில் 2 எல்இடி ஃப்ளாஷ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 6 எல்இடி ஃப்ளாஷுமே ஒரே டைமில் எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் நைட் டைமில் கரண்டெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்இடி லைட் ஆன் பண்ணி இப்படி வச்சிங்க அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்க லைட் வெளிச்ச அளவுக்கு இந்த ஃபோன்லேயும் வெளிச்சம் அடிக்கும். அதுவுமே ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே XOX 6 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுக்குறாங்க. 5000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்து கூட இங்கே பிளாஸ்டிக் பாடி பிளாஸ்டிக் ஃப்ரேம்லாம் கொடுத்துருங்காட்டி 185 கிராம் தான் வெயிட் இருக்குது. 8.9 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்குமே ஹோல்ட் பண்ணுறதுக்குமே பெருசாக ஹெவியாவெல்லாம் இருக்காது. நார்மலாக எல்லா ஃபோனும் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 5000 mAh பேட்டரிக்கு கொஞ்சம் மொக்கையாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுக்காம 10 வாட் அடாப்டர் மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. 10,000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா நான் பெரிய குறையாக சொல்ல மாட்டேன். ஆனால் மைக்ரோ USB கொடுத்தது இங்கே பெரிய மிஸ்டேக்னு தான் சொல்லுவேன். டைப் சி கொடுத்துருந்துருக்கலாம், இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனையுமே பவர் பண்ணுறது 2 வாட்ஸ் கிளாஸ்பில் ரன் ஆகக்கூடிய மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற ப்ராசஸர். இது மீடியாடெக்கோட ஒரு என்ட்ரி லெவல் ப்ராசஸர். நார்மலான டே டு யூசேஜ் நார்மலான யூசேஜுக்கெல்லாம் ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் கேமிங் கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. நார்மலான கேமிங் அதாவது கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் டெம்பிள் ரன் இது மாதிரி கேமிங்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் விளாண்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு PUBG கால் ஆஃப் டியூட்டி அது மாதிரிலாம் போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 10,000 செக்மெண்ட்டில் என்ன 20,000க்கு லான்ச் பண்ணால் கூட நான் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். உங்களுக்கு கேமிங் முக்கியம் இல்லை அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். இதுக்கு 4 GB RAM 64 GB மெமரி கொடுக்குறாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ட்ரிபிள் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 256 GB வரைக்கும் மெமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்க முடியும். இங்கே ஹாட் 9 அதாவது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனோட 4 GB RAM 64 GB மெமரி ஆப்ஷன் 8,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை 9,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஹாட் 9 ஸ்மார்ட் ஃபோனை விட்டுட்டு ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் 9,500 பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமாக பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்ன இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ P22 ப்ராசர் தூக்கிட்டு ஒரு ஹீலியோ G70 இல்லைனா G80 85 ஏதாச்சும் ஒரு ப்ராசர் கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்ணை மூடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் வாங்கணும், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோனே இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பேன். இங்கே ப்ராசரில் கொஞ்சம் மொக்க பண்ணங்க எடுத்தால் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே என்னோட தேவை கேமிங் எல்லாம் கிடையாது. ஏன்னா கேமரா டிஸ்பிளேவெல்லாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது வேணாலும் வாங்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாலும் பரவாயில்ல. வண்டி ஓட்டுறப்ப தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மாஸ்க் போட்டு வெளியே போங்க.